97வது ദശകം ഉലകത്തിലെ ജ്ഞാനം, ശ്രദ്ധ, അതേമാതിരി പ്രവൃത്തി ചെയ്യറവൻ, വാസസ്ഥാനം, സുഖം, പ്രവൃത്തികൾ, ഉണവ് சாப்பிடுற രീതികൾ, ഇതെല്ലാം സദ്ഗുണ, രജോഗുണ, തമോ ഗുണങ്ങളോട് ஏற்ற குறவுகள்னால பல விதத்திலேயாக்கும் உள்ளது. அதெல்லாம் உத்தமம் அப்படின்னும் மத்தியமம் அப்படின்னும் அதமம் அப்படின்னும் பொதுவாயிட்டு 3 டைப்பில் செப்பரேட் செய்யப்படுறது. எல்லா உயிரினங்களிலேயும் இருக்கிற ஆத்மா ஒன்றுதான் அப்படிங்கிற ஞானம் சாத்விகம். எனக்குள்ள இருக்கிற ஆத்மா இந்த பிரகிருதியில இருக்கிற சர்வதிலையும் இருக்கிற ஆத்மா வேற வேற ஆக்கும் அப்படின்னு நினைக்கிறது ராஜசம். குழந்தைகளை மாதிரி சரீரபோதம் மட்டும் உண்டாயிட்டு இந்த சரீரம்தான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது தாமசம். ஆத்தியாத்மிக ஸ்ரத்த தர்மா, ஆத்தியாத்மிக ശ്രദ്ധ, ധർമ്മശ്രദ്ധ, അധർമ്മശ്രദ്ധ இப்படின்னு ஸ்ரத்தையும் 3 தரத்தில் இருக்கு. ஸ்ரத்தை 3 டைப்பு: ஆத்தியாத்மிகம், தர்மம், அதர்மம். விரக்தன், ராகி, அஜ்ஞானி இப்படின்னு 3 டைப்பில் இருக்கிற கர்த்தாக்களும் இருக்கா. வாசஸ்தானவும் வேற வேற, வனம், கிராமம், சூதுகளி ஸ்தலம் இப்படின்னு 3ஆயிட்டு சொல்லப்படுறது. ஆத்மானந்தம் அப்படிங்கிறது பரபிரம்மத்தை தெரிஞ்சதால உண்டாகிற ஆனந்தமாக்கும். ஆனந்தம் 3 தரம், அதில் ஒன்னாக்கும் ஆத்மானந்தம். அதே மாதிரி விஷய சுகம், இதனால உண்டாகிற ஆனந்தம். அதே மாதிரி லஹரி பதார்த்தங்களால உண்டாகிற மயக்கத்தில் இருக்கிற சுகம், இப்படி இருக்கிற 3 டைப்பு சுகங்களாக்கம் உள்ளது. நிஷ்காமம் அப்படின்னும் காமியம் அப்படின்னும் நிஷித்தம் அப்படின்னும் 3 கர்ம விபாகங்கள் இருக்கு. டேஸ்டும் 3 டைப்பில் இருக்கு. நாக்குக்கு நன்னா ருச்சிக்கிற டேஸ்ட்டு, கொஞ்சம் பழசான டேஸ்ட்டு, அழுகின டேஸ்ட்டு இப்படின்னு. பகவானில் சமர்ப்பிச்சுட்டு செய்கிற க்ஷேத்திர பிரதட்சிணம், பகவானை பூஜிக்கிறது, இதெல்லாம் குணத்திரயத்தோடு பந்தமில்லாததாக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நிர்குணம் அப்படின்னு சொல்லப்படுறது. நிர்குண உபாசனையால் நான் அதிசீக்கிரம் சித்தியை பிராபிக்கணுமே அப்படின்னு பட்டதிரி பகவான்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறார். ത്രൈഗുണ്യാത് 3 ഗുണങ്ങളും സദ്ഗുണ, രജോഗുണ, തമോ ഗുണങ്ങളും കലർന്നതാല്, കൂടിച്ചേർന്നതാല് ഭിന്നരൂപം ഭവതി, டிஃப்ரெண்ட் ரூபத்தில் இருக்கிறவா ஹி, அவளேதான் புவனே, இந்த திரிபுவனத்தில் பிரபஞ்சத்தில் எல்லாம் 3 குணங்கள் கூடி சேர்ந்தவாள்தான் எல்லா உயிரினங்களும் எல்லா பிரபஞ்ச வஸ்துக்களும். அதனாலேயே விவித நாம ரூப சுபாவங்கள் எல்லாத்துக்கும் இருக்கு. பல பல நாமங்கள், பல பல ரூபங்கள், பல பல கேரக்டர்ஸ்
ஹீன மத்திய உத்தமம். சத்குணம் ரொம்ப கூடுதல் இருந்தானா உத்தமம், ரஜோகுணம் கூடுதல் இருந்தானா மத்தியமம், தமோகுணம் கூடுதல் இருந்தானா ஹீனம். இப்படின்னு திரிகுணங்களுக்கு தகுந்த மாதிரி சுபாவம். எது காரணம் என்ன அப்படின்னாக்கா ஞானம், ஞானத்துக்கும் ஸ்ரத்தைக்கும் கர்த்தாஜ பிரவൃத்தி செய்யறவனும் வசதிஹி அபி வாசஸ்தானத்துக்கும் எல்லாமே ஹீனம் மத்தியமம் உத்தமம் அப்படிங்கிற செப்பரேஷன் இருக்கு. சுகம் பலதரத்துல சுகங்கள் இருக்கு. கர்மஜா கர்மங்களும் ஹீன மத்திய உத்தம கர்மங்களாயிட்டு இருக்கு. ஆகார வேதாகா சாப்பிட்ற விஷயங்கள் கூடியும் ஹீன மத்தியம உத்தம பாவங்கள் உள்ளதாக்கும். பிரபஞ்சத்துல எல்லா விஷயங்களுக்கும் இந்த 3 வகபேதங்கள் திரிகுணங்களோடு மாற்றத்தால இருக்கு. உத்தம ஞானம் அப்படின்னாக்கா துவைத பாவங்களா இருக்கிற பிரபஞ்சத்துல எல்லாத்துலேயும் இருக்கிறது ஒரே பரமாத்மாவாக்கும் அப்படிங்கிறது ஞானம். மத்தியம ஞானம் அப்படின்னாக்கா பார்க்குற பல விஷயங்களிலையும் ஆத்மா இருக்கு, பரமாத்மாவோடு பல ரூபங்களாக்கும் எல்லாம் அப்படிங்கிற அறிவில்லாத அவஸ்தை. ஹீன ஞானம் அப்படின்னா இந்த சரீரம் நசிச்சானா நான் இல்லை அப்படிங்கிற சிந்தை, இந்த சரீரம் மட்டும்தான் நான் அப்படிங்கிற சிந்தை, பரமாத்மா அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற சிந்தை. ஸ்ரத்தா பலவிதம் குணத்தோட அடிஸ்தானத்தில் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்ரத்தை உத்தமம். விஷய சுகங்கள் உண்டாகிறதுக்காயிட்டு யாகம் பூஜை இதெல்லாம் செஞ்சு அப்படி இருக்கிறது மத்தியம ஸ்ரத்தா. ஆக்ரக சாத்தியதைக்காயிட்டு அதர்ம பிரவൃத்திகள் செய்யறதுல ஸ்ரத்தை அப்படிங்கிறது ஹீன ஸ்ரத்தா. கர்த்தா பிரவൃத்தி செய்யறவன் கர்த்தா. சத்கர்மங்கள் செஞ்சானா செல்ஃபிஷ் இல்லாதக்கு அடுத்தவாளுக்கு ஹெல்ப்பை செய்யற பிரவൃத்தி உத்தமம். ரஜோகுணம் கூடுதல் இருக்கிறவாளுக்கு ஆசைகள் ஜாஸ்தியா இருக்கும், அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகத்துல பிரவൃத்தி செய்யறவா மத்தியமம். செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இப்படின்னு பகுத்தறிவில்லாதக்கு பிரவர்த்திக்கிறவா மத்தியவன். தமோகுணம் இருக்கிறவன் எந்த ஒரு அதர்ம பிரவൃத்தியும் முன்பின் யோசனை பண்ணாம செய்வன். வசதிகி வசிக்கிற இடம் 3 டைப்பு. டாப் மோஸ்ட் சச்சிந்தனையோடு கூடி இருக்கிறவாளுக்கு விஷய சுகத்துல தாற்பயம் உண்டாகாது. மாமுனிகளோடு ஆசிரமமாக்கும் உத்தமமான வாசஸ்தானம். மத்தியம வாசஸ்தானம் அப்படிங்கிறது ரஜோகுணம் ஜாஸ்தியானா அவளுக்கு இருக்கிற ஆர்ப்பாடமான மணிமாளிகையில இருக்கிற வாசமாக்கம். தமோகுணம் இருக்கிறவா அதே மாதிரி லஹரி பதார்த்தங்கள் உபயோகிக்கிறவா சூதுகளி நடக்கிற ஸ்தலங்களில வசிக்கிறா. சுகம் அப்படிங்கிறது 3 தரம். சாத்விக சுபாவம் இருக்கிறவாளுக்கு ஆத்மாராமனாயிட்டு இருக்கிறதுக்காகும் சுகம். ரஜோகுணிகளுக்கு விஷய சுகதால்பரியம், தமோகுணிகளுக்கு துர்மார்க்க சுகம். கர்மம் அப்படிங்கிறது 3ஆயி செப்பரேட் செய்யப்படுறது. சாத்விக கர்மம் பிரதிபலம் ஆகிரகிக்காதக்கு செஞ்சுட்டு அவளுக்கு ஞானம் உண்டாகிறது. ரஜோகுண கர்மம் ஆக்ரக சாத்தியதைக்காயிட்டு கர்மம் செய்யறது. தமோ குணத்தால அடுத்தவாளை துரோகிக்கிறது. நரகத்துக்கான வழிய இதன் வழியா துறக்கிறது. ஆகார பேதாகா பட்சண பதார்த்தம் 3 விதத்துல இருக்கு. சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிற சமயத்துல சத்பட்சணங்கள் உபயோகிப்பா. ரஜோகுணம் கூடறத்த மசாலா பொருள்கள் எல்லாம் உபயோகிச்சு உப்பு எரிவு புளி இதெல்லாம் கூடுதலாயிட்டு உபயோகிப்பா. தமோகுணம் ஜாஸ்தியா இருந்தாலா பழைய துர்கந்தம் இருக்கிற உணவுப் பொருள்களை ஆசைப்படுவா, ஜீவிகளை கொன்னு தும்பா. இப்படி இந்த 3 குணங்களும் இல்லாத நிர்குணமான அந்த பரபிரம்ம மட்டும்தான் உள்ளது. தொது சேத்ரே பகவானோடு கோவில், தொது நிஷேவ ஆதி பகவானை பஜிக்கிறது இதெல்லாம் து ஆகட்டும். இஹா இந்த பிரபஞ்சத்துல புனகா அதுக்கப்புறம் தொத்பரம் பகவானை சம்பந்திச்ச தது து சர்வம் அதெல்லாம் எல்லாமே ஆகட்டுமே. பிராகுஹு நைர்குண்ய நிஷ்டம் நிர்குணமாயிட்டு இருக்கிற பிரம்மத்துல உரைச்சு நிற்கிறதாக்கும். திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட பிரம்மத்துல இருக்கிறதாக்கும். இதெல்லாம் தது அனுபஜதஹா தது அந்த பிரம்மத்தை கண்டினியூஸ் ஆயிட்டு பஜிச்சுண்டு மங்சு அதிசீக்கிரம் சித்தஹா பவேயம் சித்தனாயிட்டு தீரணமே.
எனக்கு அந்த மாதிரி சித்தி எனக்கு கைவரணுமே பகவானே கிருஷ்ணா. രണ്ടാவது ശ്ലോകം, ഞാൻ ഭഗവാനിலேயே മനസ്സ് ഉറപ്പിച്ച് എല്ലാ விஷயங்களும் பகவானுக்காயிட்டு செஞ்சுண்டு பகவானோட பக்தர்கள் இருக்கிற புண்ணிய தேசங்களில் சஞ்சரித்து எல்லா உயிரினங்களிலையும் சமபாவனையோடு கூடிட்டு அதே மாதிரி மான அவமானங்களൊന്നും ഇല്ലാത്ത ഒരു നിലമേല എപ്പവും എല്ലാ ഉயிரினங்களிலையும் பகவானை ஆராதிக்கிறதுக்கு சாதிக்கணுமே, எல்லாத்திலையும் பகவானை பார்க்கறதுக்கு எனக்கு சாதிக்கணுமே கிருஷ்ணா. ஐ ஹலோ ஸ்ரீகிருஷ்ணா, தொய் ஏவ உங்களிலேயே ന്യസ്ത ചിത്തഹ മനസ്സ ഉറപ്പിച്ച് സുഖം വിചരൻ സുഖമായിട്ട് ജീവിച്ചിണ്ട് സർവേ സർവ ചേഷ്ടാഹ എല്ലാ പ്രവൃത്തികളും ത്വത് അർത്ഥം ഉங்களுக்காയിട്ട് കൃഷ്ണാർപ്പണമായിട്ട് ചെഞ്ചുണ്ട് ത്വത് ഭക്തൈഹി സേവ്യമാനാൻ ഉങ്ങളോട് പ്രിയ ഭക്തர்களால സേവിക്കപ്പെടുന്നതായിട്ടും ചരിതചരാനബി സേവിക്കപ്പെട്ടവയുമായിട്ടിരിக்கிற പുണ്യദേശാൻ ആശ്രയൻ പുണ്യസ്ഥലങ്ങളെല്ലാം ദർശിച്ച് ദസ്യൗ ഒരു തിരുടനിലെയും വിപ്രേ ഒരു ബ്രാഹ്മണനിലെയും മൃഗ ആദിഷു മൃഗങ്ങൾ തുടങ്ങിയതിലെയും അഭി കൂടിയും സമമതിഹി സമഭാവനയോടുകൂടി മുഖ്യമാന അവമാന സ്പർദ്ധ അസൂയ ആദി ദോഷ മാന അവമാന സ്പർദ്ധ പൊറാമൈ തുടങ്ങിയ ദോഷങ്ങളെല്ലാം മുച്ച്യ മനസ്സിലേന്ത് ഉപേക്ഷിച്ചിട്ട് അഖില ലോകേഷു എല്ലാ ജനങ്ങളിലും സതതം എപ്പവും ത്വാം ഒങ്കളയെ സംപൂജയെ നന്നാ പൂജിച്ചുക്കറേ. அதுக்கு பகவான் என்ன அனுகிரகிக்கணுமே. மூணாவது ஸ்லோகம், சர்வ உயிரினங்களும் பகவான் தான் அப்படி இருக்கிற போதம் எனக்குள்ள பிரகாசிக்கிற வரைக்கும் இப்படி உபாசனை செஞ்சுட்டு எல்லாம் பகவான் தான் அப்படின்னு போதம் எனக்கு திடீர்னு உண்டாகிறத நானும் பகவானாயே சஞ்சரிக்கணுமே, பகவானும் நானும் ஒன்றுதான் அப்படிங்கிற அவஸ்தையில சஞ்சரிக்கணுமே. இப்படி இருக்கிற பகவானோட பஜனத்துக்கு ஸ்டார்டிங் முதலுக்கு எண்டு வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் பகவானோட அனுகிரகம் இருந்தானா வராது. அதனால பகவானே பகவானோடு ரொம்ப சிரேஷ்டமான பக்தி மார்க்கத்தை எனக்கு தரணமே. ஏஷு துவத்பாவஹா ஏஷு இதுல அந்த சமபாவனையோடு கூடி எல்லாத்திலையும் துவத்பாவஹா நீங்களே தான் எல்லாத்திலையும் இருக்க அப்படிங்கிற சங்கல்பத்துல யாவது ஏது சமயம் வரைக்கும் ந விசதம் ஸ்புரதி நல்ல மாதிரி தெளிஞ்சு எனக்கு கிடைக்கிறது இல்லையோ தாவது அது வரைக்கும் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிறது பகவான் தான் அப்படின்னு ஏது சமயம் வரைக்கும் கிளியர் ஆயிட்டு தெளிஞ்சு கிடைக்கிறது இல்லையோ ஏது சமயத்திலேயாக்குமோ இந்த சமபாவனை எனக்கு வந்து சேரறது அது வரைக்கும் ஏவம் ஹி இப்படியே ஆ பிரம்மத்தை கண்டினியூஸ் ஆயிட்டு உபாஸ்தியம் பூர்வம் உபாசிச்சுண்டு அந்த பரபிரம்மத்தை கண்டினியூஸ் ஆயிட்டு உபாசிச்சுண்டு ஐகாத்மிய போதே ஸ்லடிதி விகசதி ஆத்மா அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களிலையும் இருக்கிற ஆத்மாதான் பரமாத்மா அப்படிங்கிற போதம் ஸ்லடிதி திடீர்னு விகசதி எனக்கு உറച്ചു கிடச்சானா அகம் நான் தொன்மயஹா உங்களில் லயிச்சு பகவல்மயமாயிட்டு சரேயம் சஞ்சரிச்சுக்கிறேன், பகவானே நினைச்சுட்டு வாழ்ந்துக்கிறேன். தொது தர்மஸ்ய பகவானே உங்களோட இந்த பாகவத தர்மத்துக்கு உபாசனை செய்யல் அப்படிங்கிற தர்மத்துக்கு பாகவத தர்மம் தொடங்கி வச்சானாக்கா தாவது அதுக்கப்புறமா அது பிரணாசகா கம்ப்ளீட் அழிவு அப்படிங்கிறது அந்த பாகவத தர்மத்துக்கு கிம் அபீனா ஒருபோதும் உண்டாகாது.
ജന്മജന്മാന്തരങ്ങളായിട്ട് ഭാഗവത ധർമ്മം തുടരും, ഭഗവത് ഉപാസனை തുടരും. ഭഗവത് തത്വബോധം ഉണ്ടാകற വരയ്ക്കും ഉപാസனை தொடரும் கிருஷ்ணா. தஸ்மாத் அதனால സർവാത്മനായവ எப்பவுமே മുഴുവനായിട്ട് മമ எனக்கு വിഭോ സർവവ്യാപിயான ഭഗവാനെ പ്രതിശ തരണമേ என்ன வாக்கும் பட்டதிரி தர சொல்றார். மனோஜ்ஞம் பக்தி மார்க்கம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிற பக்தி மார்க்கம் தரணமே கிருஷ்ணா. എത്രയോ ജന്മങ്ങളിലെ തുടങ്ങി വെച്ച ഭക്തി മാർഗമാക്കും இந்த ജന്മത്തിലെയും നമ്മൾ കണ്ടിന്യൂ பண்றோம். இந்த ஜென்மத்திலையும் பகவத் தர்சனம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னாக்கா, பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியலைனா இனி ஒரு ஜென்மம் உண்டானா அதுலேயும் அந்த பக்தி மார்க்கத்தை தேடிண்டு பகவத் தத்துவத்தை தேடிண்டு நம்மளோட ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னாக்கும் பட்டதிரி சொல்றார். அதனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அந்த பக்தி மார்க்கத்தை பகவானே கிருஷ்ணா எனக்கு தரணமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். 4வது ஸ்லோகம். அப்படியெல்லாம் இருக்கிற இந்த பக்தி யோகத்தை உറപ്പിக்கிறதுக்கு எனக்கு ஆரோக்கியம் வேணும், ஆயுசு வேணும். இதுக்கெல்லாம் பகவான் அனுகிரகிக்கணும். வைத்தியன் கல்பிச்சதும் ரோகி இச்சிச்சதும் பாலுன்னு சொல்ற மாதிரி, ஔஷதத்துக்கு பாலை சேவிக்கிற மாதிரி பாக்யவசால் பகவானோட திருக்கால் தான் எனக்கு சேவிக்க வேண்டி வருது. முன்னால 12 வயசு வரை மட்டும்தான் ஆயுசு இருக்கு அப்படின்னு ஜோதிஷர்கள் எல்லாம் சொன்ன மார்க்கண்டேயன் ஒரு வல்சரம் பகவானை நன்னா சேவிச்சுட்டு மார்க்கண்டேயனை கொண்டு போறதுக்கு வந்த அந்தகனை பகவானோட தூதர்களால ஓடிச்சு விட்டாரே. அதனால பகவான் பிரசாதிச்சானா ஆயுசு கூட்டி கிடைக்கிறதுக்கும் எந்த ஒரு பிரயாசமும் இல்லை அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். துவம்ச ஏனம் பக்தி யோகம் ரொம்ப சிரேஷ்டதை இருக்குன்னெல்லாம் இதுக்கு முன்னால விவரிச்ச அந்த பக்தி யோகம் அப்படிங்கிறத திரடையதும் உറപ്പിக்கிறதுக்காയിട്ട് மே எனக்கு ஆரோக்கியம், ശരീരத்துக்கும் മനസ്സുக்கும் ആരോഗ്യവും ആയുഹു ആയുൾ ദൈർഘ്യവും, இந்த ശരീരവും இந்த ശരീരத்தை கொண்டு நடக்கிறதுக்கு ஆயுளும் இருக்கணுமே, இதெல்லாம் சாத்தியம் உண்டாகணுமே. திஷ்டியா அதிஷ்டத்தால தத்ர அபி அங்கேயும் ஆயுள் வர்த்திப்பிக்கிறதுக்காയിട്ടും தவ சரணம் சேவியம் பகவானோட பாதங்களையே நான் சரணடையறேன். அஹோ ஆச்சரியம்தான் கிருஷ்ணா. பேஷஜாயா துக்தம் இவ, ரோகம் குணமாக்கிறதுக்கு பால் குடிக்கிற மாதிரி ஆக்கும் இது. மார்க்கண்டேயா ஹி பூர்வம், மார்க்கண்டேய முனி முன்னால உறுதியாയിട്ടും ഗണഗനിഗതിത ജ്യോതിഷர்கள் ഗണിച്ചു சொன்னது படி 12 அப்த ஆயுஹு 12 வயசு வரை ஆயுள் தான் இருக்கு அப்படின்னு ஜோதிஷர்கள் சொன்னது அனுசரிச்சு வல்சரம் ஒரு வருஷம் முழுவன் துவாம் உங்களை உச்சைஹி சேவித்வா திருட பக்தியோடு கூடி பஜிச்சுட்டு தவா உங்களோடு படனிவஹைஹி படர்களால விஷ்ணு பார்ஷவர்களால மிருத்யும் ദ്രാവയാമാസ മൃത്യുവെ തുരത്തി വിട്ടിട്ടേളേ, യമപടർകളെ തുരത്തി വിട്ടിട്ടേളേ. அந்த மார்க்கண்டேயனை காப்பாத்திட்டேளே பகவானே. அதனால பகவான் பிரசாதிச்சானா எனக்கும் ஆயுள் கூட்டி தரத்துக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. பகவானோட சிந்தனையோடு கூடிட்டு பகவானை சேவிச்சுட்டு இருக்கிற எனக்கு நல்ல தீர்க்க ஆயுள் தரணும். பகவானை உட்காந்து ஜெபிக்கிறதுக்கும் பகவானோட கீர்த்தனங்களை பாடி நடக்கிறதுக்கும் எல்லாம் எனக்கு நல்ல பூர்ண ஆரோக்கியம் வேணும்.
அப்படின்னெல்லாம் பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். ஜாதகத்தில கிரகநிலையில என்னோட காலாவதி தீர்ந்ததுன்னு இருந்தா கூட பகவான் நினைச்சானா அந்த ஆயுளை நீட்டி தரத்துக்கு ஒரு சிரமமும் இல்லை கிருஷ்ணா. அதனால இருக்கிற இந்த ஜென்மம் கம்ப்ளீட் ஆயிட்டு எனக்கு பகவானை பாடிண்டு கூப்பிட்டு ஸ்துதிச்சுண்டு நடக்கணுமே, அதுக்கு எனக்கு திருட ஆரோக்கியവും தீர்க்க ஆயுளும் தരണமே. 5வது ஸ்லோகம். தீர்க்க ஆயுள் இருக்கிற மார்க்கண்டேயன், சிரஞ்சீவியான மார்க்கண்டேயன் നിർഗുണ പരബ്രഹ്മത്തിലെ താല്പര്യം ഉണ്ടായിട്ട് இந்த പ്രകൃതി വിഷയങ്ങളിലെ ഒന്നും താല്പര്യമില്ലാതെക്ക് പരമാത്മാവെ ഭജിച്ചിട്ട് പുഷ്പഭദ്രാ നദിയോട് തീരത്തിലെ 6 മന്വന്തര കാലം തപസ് செஞ்சார். அந்த காலகட்டத்தில் 7வது தேவேந்திரன் தேவஸ்திரீகளையும் காமதேவனையும் வசந்தகால காற்றையும் அனுப்பிவிட்டு பலவித மோக விஷயங்களை அங்க உண்டாக்கி மார்க்கண்டேய முனிய தபசிலேந்து கவனத்தை திருப்பறத்துக்கு முயற்சி செஞ்சிட்டும் മാർക്കണ്ഡേയ മുനിയോട് തപസ്സോട് ചൂട് കാരണമായിട്ട് അവളെല്ലാം ദഹിച്ചു പോകാൻ ആരംഭിച്ച. ഭഗവാനോട് ഭക്തനെ ആരാല ജയിக்கிறதுக்கு സാധിക്കും കൃഷ്ണ. മാർക്കണ്ഡേയ ചിരായുഹു, മാർക്കണ്ഡേയ മുനി ചിരഞ്ജീവി ആയിട്ട് സകലു ചിരഞ്ജീവിயான മാർക്കണ്ഡേയ മുനി ആകട്ടും പുനഃ അഭി മറുപടിയും അതുല സുഖരതിഹി ഒന്നുകൂടെയും കമ്പയർ பண்ணி பார்க்க முடியாத அந்த நிர்குண பரபிரம்ம சுகத்தில மட்டும் தால்பര്യം இருக்கிறவராയിട്ട് ത്വത്പരഹ ഭഗവാനിലെ മനസ്സ് ഉറപ്പിച്ചിട്ട് തപസ്യൻ തപസ് ചെഞ്ചിട്ട് പുഷ്പഭദ്രാതീരെ പുഷ്പഭദ്രാ നദിയോട് തീരത്തിലെ ഷട്ടു മന്വന്തരാണി 6 മന്വന്തരങ്ങൾ നിന്നേ താമസിച്ചാർ. സപ്തമഹാദേവേന്ദ്ര 7வது ദേവേന്ദ്രൻ സുരയുവതി മരുൺ മന്മദൈഹി അപ്സരസ് മലയമാരുതൻ മന്മദൻ അതായത് കാമദേവൻ ഇവാളെയെല്ലാം അനുപ്പി തം அந்த மார்க்கண்டேய முனிய மோகைஷ்யன் மாயாமோக வலையில வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டும் யோக உஷ்மம் தபசக்தியோடு ചൂടിനാല പ്ലുഷ്യമാണൈഹി വാടി തളർന്ന് നതു പുനരസകത് മാർക്കണ്ഡേയ മുനിയെ ഒന്നും ചെയ്യறதுக்கு അവൾക്ക് സാധിക്കല്ലേ. കഹ ആരാക്കും ത്വജ്ജനം ഭഗവാനോട് ഭക്തർകളെ നിർജയേത് തോക്കടിപ്പ ആരാലെയാക്കും ഭഗവാനോട് ഭക്തர்களை തോക്കടിக்கிறதுக்கு സാധിക്കും. 6வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தியான பகவான் நரனோடு கூடிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பகவான் மார்க்கண்டேயனோடு பக்கத்துல வந்து சேர்ந்தார். மார்க்கண்டேய முனி சந்தோஷத்தோடு கூடிட்டு பகவான் நாராயணனை மறுபடியும் ஸ்துதிச்சார். ஆனா பகவான் பலவித வரங்களை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடியும் അതൊന്നും അവർ സ്വീകരിക്കല. ഇരുന്നാ കൂടെ ஏதாவதொன்னு வாங்கிதானாகணும் என்னோட வரம் அப்படின்னு பகவான் நிர்பந்தம் பண்ணினார். பக்தி ஒன்னினால மட்டும் திருப்தி உண்டான அந்த மார்க்கண்டேய முனி பகவானோடு மாயையை பார்க்கறதுக்கு மட்டும் ஆசை இருக்கு அப்படின்னு ஒரு வரம் கேட்டார். மாயாதுக்கம் இதுவரைக்கும் நான் தெரிஞ்சிட்டில்லை. அந்த மாயாசக்தியோடு அபூர்வ தர்சனத்துக்கு வேண்டிட்டு அதையும் எனக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆக்ரகம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதான் அதுக்கப்புறம் இன்னொரு மங்களகரமான கதையை சொல்றேன் கிருஷ்ணா. அதா அப்படிங்கிறதுக்கு
மங்களம் அப்படின்னும் அதுக்கப்புறம் அப்படின்னும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை எடுப்போம். இங்க அதா சொல்லிட்டு ஆரம்பிச்சதுனால பகவானோட இன்னொரு மகத்துவத்தை நான் சொல்றேன் கிருஷ்ணா, இன்னொரு மங்களகரமான கதையை சொல்றேன் கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். காமதேவனும் டீமும் தோத்து திரும்பி போனதுக்கு அப்புறம் இன்னொரு மங்களகரமான கதையை சொல்றேன் கிருஷ்ணா. நரசகா, நரனோடு கூடிட்டு இருக்கிற நாராயண ஆக்கியா, நாராயணன் அப்படின்னு பேர் இருக்கிற துவம் நீங்கள், பிரீத்தியா குஷியோடு கூடிட்டு அஸ்ய பார்ஷ்வம் பிராப்தவான் மார்க்கண்டேய முனியோடு கிட்டக்க போனேள். துஷ்டியா சந்தோஷத்தோடு கூடிட்டு தோஷ்டூயமானகா நிறைய ஸ்துதிகள் பாடுற சஹாத்து அந்த மார்க்கண்டேய முனியாகட்டும். விவிதா பல தரத்துல வரைஹி வரங்களால லோபிதா பிரேரணை செய்யப்பட்டார். பகவான் அதை தரேன் இதை தரேன் என்ன வேணா தரேன் சொல்றார். ந அனுமேனே பகவான் நிறைய வரங்கள் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மார்க்கண்டேய முனி அതൊന്നും സ്വീകരിക്കலை. புனகா ரொம்ப பகவான் கம்பல் பண்ணினதுனால அதுக்கப்புறம் தொதியாம் பகவானோடு சக்தி ஸ்வரூபமா இருக்கிற மாயாம் மாயைய திரஷ்டும் பார்க்கறதுக்கு அவுருணோத்கிலா வரம் கேட்டாராமே. பக்தி திருப்த அனந்தராத்மா பக்தியால மட்டும் திருப்தமான மனசோடு கூடின மார்க்கண்டேய முனி மாயா துக்கான் அபிஜ்ஞா மாயையால உண்டாகிற துக்கம் என்னதாக்கும் அப்படின்னு தெரியாத மார்க்கண்டேய முனி ஆச்சரிய ஹேதோஹோ மாயா அதிசயத்தை பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்தால ததபிநூனம் மிருகயதே அது கூடி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு ஜஸ்ட் மாயை அப்படின்னா என்னவாக்கும் அப்படின்னு தெரியறதுக்காயிட்டாக்கும் அப்படி ஒரு வரம் மார்க்கண்டேய முனி பகவான் கிட்ட கேட்டது அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். 7வது ஸ்லோகம். பகவான் அங்கேந்து அப்பிரத்யட்சமான உடனடி பெரிய கொடுங்காற்று அடிச்சது, பெரிய புயல் அங்க உண்டாச்சு, வானம் முழுவன் மேகங்கள் ரொம்பி வழிஞ்சது, கண்டினியூஸ் ஆயிட்டு பெரிய மழை அப்படி வருஷிச்சது, தண்ணி எங்க பார்த்தாலும் பிரளயம் மாதிரி ஒழுகித்து, 7 சமுத்திரங்களும் கரைய முழுங்குற மாதிரி ஒழுகித்து, சமுத்திரம் கரையில வந்துடுத்து, கரையெல்லாம் சமுத்திரத்துக்குள்ள முழுகித்து, எல்லாம் ஜலமயமாயிட்டு இருந்தது. அந்த மார்க்கண்டேயனாகட்டும் அநேக கோடி வருஷ காலம் அந்த வெள்ளத்துல சுட்டி கறங்கி எந்த டைரக்ஷனும் தெரியாதக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறத தூரத்துல பேராலோடு இலையில ஒரு ஆச்சரியகரமான குழந்தையோடு ரூபத்துல காலோடு பெருவீரல் பகவானோடு வாயில வச்சுண்டு ஷியாமல சரீரத்தோடு கூடி கிடக்கிற பகவான மார்க்கண்டேய முனி பார்த்தார். தொயி யாதே நரநாராயணர்களாக்குமே மார்க்கண்டேய முனிக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டு என்ன வரம் வேணுமானாலும் கேளு, என்ன வரம் வேணுமானாலும் கேளு அப்படின்னு சொன்னது. பகவான் அப்படி ரொம்ப கம்பல் பண்ணினோன பகவானோடு மாயாசக்தியை பார்க்கணும் அப்படின்னு மார்க்கண்டேய முனி சொன்னது. இந்தாவரம் தந்தேன் பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் பகவான். அதுக்கப்புறம் பகவான் அங்கேருந்து அப்பிரத்யட்சமானார். பகவான் வரம் கொடுத்துட்டு அங்கேருந்தும் அப்பிரத்யட்சமானோட ஆசு உடனடி ஜெகதி இந்த உலகம் முழுவன் வாத ஆகுல ஜலதா கொடுங்காற்றினால இளகி மறிஞ்சு நிற்கிற மேகத்திலேருந்து கலத் விழுந்த தோய பூர்ணா வெள்ளத்தால ரொம்பின அதிகூர்ணகது அதிருகவிஞ்சொழுகிற சப்தா 7 அர்ணோராசி சமுத்திரங்களில மக்னே ஜகத்து இந்த பிரபஞ்சம் முங்கி தாழ்ந்தோன சஹாத்து மார்க்கண்டேய முனியாகட்டும் வருஷகோடிஹி நிறைய வருஷ காலம் கோடிக்கணக்குக்கு வருஷ காலம் ஜலே பிரளய ஜலத்துல சம்பிரமன் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம பரிபிரமிச்சு நின்னார்.
தீனஹா ரொம்ப பரவசனாயிட்டு, தூரே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல பிரைச்சிஷ்டா பார்த்தார். என்ன வாக்கும் அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லப்படுறது, வட தள சயனம் ஆலலேல படுத்துட்டு இருக்கிற ஷியாமளாங்கம் கருநீல கலர் இருக்கிற பகவானை பார்த்தார். ஆலலேல அரையாலலேல படுத்துட்டு இருக்கிற பகவானை பார்த்தார். ஷியாமளாங்கம் கருநீல கலர் இருக்கிற சரீரம் இருக்கிற பகவானை பார்த்தார். வதன சரசிஜ நெஸ்தபாத அங்குலீகம் முகமாயிருக்கிற தாமரப்பூவில பாதாங்குலீகம் பாதத்தோடு கட்ட விரல் நெஸ்தம் வச்சிருக்கிற பகவான மார்க்கண்டேய முனி பார்த்தார். கஞ்சிது வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காத்தத்தையும் ஆச்சரிய பாலம் அதிசயகரமான அந்த குழந்தையோட ரூபத்தில் இருக்கிற துவாமேவா பகவானையே மார்க்கண்டேய முனி தர்ஷிச்சார். 8வது ஸ்லோகம். பகவானை பார்த்த உடனே அந்த மார்க்கண்டேய முனி ஆனந்தத்தால புல்லரிச்சுண்டு பகவானை தொடர்றதுக்கு ஆசைப்பட்டுண்டு அதிசீக்கிரமா பக்கத்துல வந்தார். ஆனா பக்கத்துல வந்தோடனே பகவானோட மூச்சு காத்தால பகவான் மூச்சு காத்த உள்ள இழுத்தோன அந்த பகவானோடு அந்த சரீரத்துக்குள்ள அந்த பிஞ்சு உடலுக்குள்ள மார்க்கண்டேய முனி போயிட்டார். அங்க எல்லா உலகத்தையும் அவர் பார்த்தார். அதுக்கப்புறம் பகவானோடு சுவாச வாயு வழி மார்க்கண்டேய முனி இந்த பிரபஞ்சத்துல தூர தெரிச்சு விழுந்தார். பகவானோட கடாட்சங்கள் மார்க்கண்டேய முனிக்கு கிடைச்சோன ஆனந்த பரவசனாயிட்டு இருந்து பகவான் வந்து கெட்டி பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன பகவான் அங்கேருந்து அப்பிரத்யட்சமாகவும் செஞ்சார். மார்க்கண்டேய முனி ஒன்றும் சம்பவிக்காதது மாதிரி தன்னோட ஆசிரமத்துல இருக்கிறத அவரு பார்த்தார். இத்தனை நேரம் நடந்ததெல்லாம் என்னவாக்கும், இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு தோணுற அளவுக்கு அவருக்கு அந்த சமயத்துல ஒரு சிந்தனை உண்டாச்சு. இத்தனை நேரம் நம்ம பெரிய ஒரு சமுத்திரத்திலேயாக்குமே முழுகினோம், பகவானை பார்த்தோமே, பகவானோட சரீரத்துக்குள்ள பிரவேசிச்சோமே, மறுபடியும் பகவானிலேருந்து வெளியில தெரிச்சு விழுந்தோமே, இப்படிதா இந்த ஆசிரமத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு எல்லாம் அவரு தரிசிச்சார். இதன் வழியா அவரு பகவானோடு அந்த மாயா சக்திய தெரிஞ்சுட்டார். முனீந்திரஹா முனிசிரேஷ்டன் துவாம் பகவானே உங்களை திருஷ்டுவா தரிசிச்சுட்டு, ஹிருஷ்டரோமாஹா சரீரம் புல்லரிச்சு புலகாங்கிதம் உண்டாயிட்டு சரீரத்துல ரோமகூபங்கள் எல்லாம் எழுந்து நின்றுட்டு, பிரஷ்டு காமஹா ஆலலேல காலோடு கட்டவரல் நுழைஞ்சு படுத்துட்டு இருக்கிற பகவானை தொடர்றதுக்கு கொதிச்சுட்டு ஒன்னு தொட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு, துவரிதம் அதிசீக்கிரம் உபகதா ஆலில கண்ணனோடு பக்கத்துல போனார். சுவாசேன அந்தஹா நிவிஷ்டஹா பகவானோடு சுவாசவாயு வழியா பகவானோடு சரீரத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணினார் மார்க்கண்டேய முனி. புனகா அதுக்கப்புறமா இஹா பகவானோடு உள்ள சகலம் எல்லா விஷ்டப ஔகம் உலகங்களையும் திருஷ்டவான் பார்த்தார். பூயஹா அதுக்கப்புறமா சுவாசவாதேகி மூச்சு காற்றோடு கூடியே பகிஹி வெளியில அனுபதிதா தெரிச்சு விழுந்தார் மார்க்கண்டேய முனி. தொது பகவானோடு கடாட்சைஹி வீட்சிதா கடக்கன் பார்வையால பகவான் மார்க்கண்டேய முனிய பார்த்தார். அதனாலேயே மார்க்கண்டேய முனி மோதாது ரொம்ப சந்தோஷத்தோடு கூடி தொய் ஆஸ்லேஷு காமஹா பகவானை கெட்டி பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். தொய் பகவானே நீங்கள் பிஹித தனவு உடனடியா அங்கேந்து முனியோடு முன்னாலேந்து அப்பிரத்யட்சனாயிட்டார். பிராக்வத்ஸ்வ ஆசிரமே ஆசீது மார்க்கண்டேய முனி அவரோட சொந்தம் ஆசிரமத்துக்கு திரும்ப போயிட்டு யதாஸ்தானத்துல உட்காரவும் செஞ்சார். மார்க்கண்டேய முனிக்கு கொடுங்காற்றும் அக்னிஜ்வாலகளும் பிரளயവും ஆலிலக்கண்ணனும் எல்லாம் ஒரு சொப்பன மாதிரி தோணித்து. இதாக்கும் மாயை அப்படிங்கிறது பகவான் மார்க்கண்டேய முனிக்கு அனுபவம் வழியா காட்டி கொடுத்தார். 9வது ஸ்லோகம். அதுக்கப்புறமா மகாவிஷ்ணுவோடு பக்தனான
மார்க்கண்டேய முனியை பார்க்கறதுக்கு பரமசிவன் ஆசைப்பட்டார். மனைவியான பார்வதி தேவியோடு கூடிட்டு மார்க்கண்டேய முனியோடு முன்னால போய் நின்னார். மார்க்கண்டேய முனி எந்த வரவும் கேட்காம இருந்துட்டும் மார்க்கண்டேய முனிக்கு ஆல்ரெடி கிடைச்சிருந்த சிரஞ்சீவி அப்படிங்கிற அந்த ஒரு வரம், ஜராமரணங்கள் இல்லாத வரங்கள் மறுபடியும் பரமசிவன் அவருக்கு கொடுத்துட்டு போனார். இப்படி பகவானை சேவிக்கிறதுனாலேயே அந்த பரமசிவனும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறார். மகாவிஷ்ணுவை சேவிச்சா பரமசிவனுக்கும் திருப்தியாகும். திரிமூர்த்தி ஸ்வரூபனான சகல ஈஸ்வரர்களோடும் ஈஸ்வரனாக்கும் நீங்கள் அப்படிங்கிறது இதனால ஸ்பஷ்டமா தெளியறது அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறமா இன்னொரு தடவை புரவிது திரிபுராந்தகனான பரமசிவன் துவத் பிரிய பிரேட்சணார்த்தி, பகவானே உங்களுக்கு பிரியமான பக்தனான மார்க்கண்டேய முனியை பார்க்கறதுக்காயிட்டு கௌரியா சார்த்தம் ஸ்ரீ பார்வதி தேவியோடு கூட தத் அக்ரேகதா மார்க்கண்டேய முனிக்கு முன்னால போய் எத்தினார். அஸ்யா மார்க்கண்டேய முனிக்கு சித்தானேவா ஆல்ரெடி கிடைச்சிருக்கிற சிரஞ்சீவி பதம் இருக்குன்னா கொடியம் அஜர அமிருத்யும் ஆதீன் വാർദ്ധക്യമില്ലാത്ത അവസ്ഥയും മരണമില്ലാത്ത അവസ്ഥയുമെല്ലാം അജരത്വം അമൃതത്വം ഇതെല്ലാം മാർക്കണ്ഡേയ മുനി കേൾക്കാതൊക്കെ സ്വയം ദത്വ പരമശിവൻ സ്വമേധയാ കൊടുത്തിട്ട് അയം அந்த பரமசிவன் ഗതഹ അഭൂത് അങ്കേന്തും അപ്രത്യക്ഷമായിട്ട് ഭവിച്ചാർ. ഏവം இப்படியாக ஸ்மர ரிபுஹு அபி சாட்சால் காமதேவ சத்ருவாயிருக்கிற பரமசிவன் கூடியும் சேவையா ஏவா பகவானே மகாவிஷ்ணுவான உங்களை சேவிச்சால் மாத்திரம்தான் ஏன சம்பிரீயதே அதனால மட்டும்தான் திருப்தி ஆவர். தஸ்மாது அதனால நனு துவம் மூர்த்தித்ரய ஆத்மகா பகவானே நீங்கள் திரிமூர்த்தி സ്വരൂപനും ത്രിമൂർത്തികളോടെല്ലാം ഒന്നിച്ചു നിൽക്കുന്ന ശക്തി സ്വരൂപനുമാക്കും. സകല നിയന്ത சகலரையும் கண்ட்ரோல் செய்யறவரும் இது இப்படியெல்லாம் ஆக்கும் அப்படின்னு சுவ்யக்தம் ஆசீது நல்லா கிளியர் ஆயிட்டு தெரியறதே. 10வது ஸ்லோகம் 3 பாகங்கள் இருக்கிற சத்தியலோகம். சத்தியலோகம் பிரம்மாவோட லோகம் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த சத்தியலோகத்துல 3 டிவிஷன் ஆக்கம் உள்ளது. ஃபர்ஸ்ட் பிரம்மலோகத்துல பிரம்மாவோட வாசஸ்தானம், அதுக்கு மேல விஷ்ணு லோகத்துல விஷ்ணுவோடு வாசஸ்தானம், அதுக்கு மேல சிவலோகத்துல சிவனோடு ஆஸ்தானம். இந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்துட்டாக்கும் திரிமூர்த்திகள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ரூபங்களாயிருக்கிற அவாவாளோடு வேலைகளை பண்றா. ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பிரம்மாண்டத்துக்கு வெளியில மாயா விகாரங்கள் ஒன்றும் இல்லாத வைகுண்ட லோகம் விளங்குறது. அங்க காரண ஜலத்துல அதே மாதிரி நந்தன உத்தியானத்துல பகவான் சுத்த சத்துவமயனாயிட்டும் சச்சித் ஆனந்த அத்வைத ஸ்வரூபனாயிட்டும் விளங்குறேன். அப்படி இருக்கிற குருவாயூரப்பா என்ன சர்வ ரோகங்களிலேருந்தும் காப்பாற்றணுமே. த்ரீ அம்சே அஸ்மின் சத்தியலோகே 3 பாகங்கள் இருக்கிற இந்த சத்தியலோகத்துல பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் கைலாசம் இப்படி இருக்கிற 3 பாகங்கள் இருக்கிற சத்தியலோகத்துல விதி ஹரி புரபிது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவாளோடு மந்திராணி ஸ்தானங்கள் ஊர்துவம் கிரமத்துல ஒண்ணுக்கு மேல ஒன்னாயிட்டு பிரம்மலோகம் கைலாசம் விஷ்ணுலோகம் இப்படின்னு இருக்கு. மாயா விகிருதி விரகிதா மாயாவிகாரம் ஒன்றும் இல்லாத வைகுண்டலோகாது வைகுண்டலோகமாகட்டும் தேத்யஹா அபி ஊர்துவம் இந்த 3 லோகங்களுக்கும் அப்பாற்பட்டதாயிட்டு
பாதி கலங்கிறது. துவம் பகவானே நீங்கள் தத்ரா அந்த வைகுண்ட லோகத்திலையும், காரண அம்பசி காரண ஜலத்திலையும், பசுபகுலே கோகுலத்திலையும், அபி கோகுலத்திலையும் கூடி சுத்த சத்துவ ஏகரூபி பூர்ண சத்குண ரூபியாயிட்டு விளங்குற, சத்குணம் மட்டும் സ്വീകരിച്ച് പൂർണ്ണാവതാരമായിട്ട് ശ്രീകൃഷ്ണനായിട്ട് മിന്നിത്തിളങ്ങുற സച്ചിത് ബ്രഹ്മ അദ്വയ ആത്മാ, സച്ചിത് ஆனந்த ஸ்வரூபத்திலேருந்து வேறிட்டல்லாத அத்வைத மூர்த்தி ஆயிட்டு விளங்குற. அப்படியெல்லாம் மகிமைகள் எல்லாம் இருக்கிற கிருஷ்ணா, பவனபுரபதே குருவாயூரப்பா, மாம் என்னோடு சர்வரோகாது மன சரீர துக்கங்களை எல்லாம் தாபத்ரயங்களை எல்லாம் பாகி, அந்த துக்கங்களிலேந்தெல்லாம் என்ன ரட்சிக்கணுமே கிருஷ்ணா, இந்த துக்கங்களெல்லாம் എന്നിലേന്ത് തുരത്തി ഓടിക്കണമേ കൃഷ്ണ, എന്നെ സർവ്വരോഗങ്ങളിലേന്തും കാപ്പാത്തണമേ കൃഷ്ണ. இப்படின்னு சொல்லிட்டு 97வது தசகம் பட்டதிரி முடிக்கிறார்.